இங்க நடுக்கடல்ல மாட்டிட்டு இருந்த ஒரு பையன் குடிக்க தண்ணி இல்லாம கடல் தண்ணீரை குடிக்கிறான். ஏன்னா அவன் கிட்ட கடைசியா இருந்த கொஞ்சம் நல்ல தண்ணியையும் அவன் கூட உயிருக்கு போராடிட்டு இருந்த புலிக்கு குடிக்க கொடுத்திருப்பான். அவன் அந்த புலியோட தலையை மெல்ல மடியில தூக்கி வச்சுட்டு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லாததால மரணம் எப்ப வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க கிட்டத்தட்ட 100 நாட்களா அந்த பசிபிக் பெருங்கடல்ல மாட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அவன் கண்ணு முழிக்கும் போது ஒரு மர்மமான ஐலாண்ட்ல இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். உடனே பசியில இருந்த அவன் அந்த கடற்கரையில இருந்த சாப்பிடக்கூடிய வேர்களை எடுத்து வேகமா சாப்பிடுறான். சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த ஐலாண்டை சுத்தி பார்க்கலாம்னு கிளம்பி போறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா அங்க நிறைய மீர்காட்கள் சுத்தமான தண்ணீரை சுத்தி கூட்டம் கூட்டமா நிக்கிறத பாக்குறான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல தண்ணியை பார்த்ததால உடனே அந்த தண்ணியில குதிச்சு சந்தோஷமா நீந்தவும் ஆரம்பிக்கிறான். அந்த சந்தோஷத்துல அவ்வளவு நாள் அவன் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்து போகுது. அவன் கூட வந்த புலியும் அங்க ஹாப்பியா விளையாடவும் ஆரம்பிக்குது. அந்த ஐலாண்ட் அவனுக்கு இப்போ சொர்க்கம் மாதிரி தெரிஞ்சதால அங்கேயே சிம்பிளா ஒரு படுக்கையை ரெடி பண்ணி கொஞ்ச நாள் அங்கேயே தங்க முடிவு பண்றான். ஆனா நைட் ஆனதும் அங்க பயங்கரமான சம்பவங்கள்லாம் ஆரம்பமாகுது. அப்போ எல்லா மீர்காட்களும் திடீர்னு பதறி அடிச்சு ஓடி மரங்கள்ல ஏறி ஒழிஞ்சுக்குது. அந்த புலிக்கும் ஏதோ தப்பா பட அந்த போட்டுக்குள்ள போய் மறைஞ்சுக்குது. ஆனா அந்த பையன் மட்டும் அதை பெருசா எடுத்துக்காம அந்த மீர்காட்கள் கூட ஹாப்பியா விளையாடிக்கிட்டு இருக்கான். ஆனா அடுத்த நாள் காலையில எழும்பினா அவன் எதையோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த குளத்துல இருந்த மீன்கள் எல்லாம் செத்து மிதக்க ஆரம்பிக்குது. நேற்று வரைக்கும் சுத்தமான நல்ல தண்ணீரா இருந்த அந்த குளம் இப்போ உயிரையே கொல்லக்கூடிய அமிலமா மாறி இருக்குது. அப்போ அங்க க்ளோ ஆகிட்டு இருந்த ஒரு பூவை எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு மனித பல் இருக்கிறத பார்த்து பயத்துல நடுங்கி போயிடறான். அவனுக்கு இப்போ பதட்டம் ரொம்ப அதிகமாகுது. சொர்க்கம்னு நினைச்சிட்டு இருந்த அந்த ஐலாண்டு இப்பதான் அவனுக்கு ரொம்ப டேஞ்சர் ஆனதுன்னு புரியுது. உடனே அடுத்த நாள் முழுக்க அங்க சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களையும் சுத்தமான தண்ணீரையும் எடுத்து சேமிச்சு வச்சுக்கிறான். எல்லாம் ரெடி ஆனதும் உடனே அவனோட விசில ஊதுறான். அந்த சத்தத்தை கேட்டு புலி வேகமா வந்து அவனோட போட்ல ஏறிக்குது. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு டைம் அந்த ஐலாண்ட பார்த்துட்டு அந்த மரண ஐலாண்ட்ல இருந்து வேகமா கிளம்பி போயிடறான். அதுக்கப்புறம் ரொம்ப நாளா அவங்க அந்த கடல்ல அலைஞ்சி கடைசியா ஒரு நிலத்தை போய் அடையிறாங்க. இப்போ அவன் ரொம்ப டயர்டா இருந்ததால அவனால நிக்க கூட முடியல. ஆனா அந்த புலி இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. அது அவனை திரும்பி கூட பார்க்காம அங்க இருந்த காட்டை நோக்கி போக ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவன் மனசு உடைஞ்சு போயிடுறான். ரொம்ப நாளா கூட இருந்த அந்த புலிய பெரிய போற சோகத்துல அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். கடல்ல 222 நாட்கள் அலைஞ்சதுக்கு அப்புறமா கடைசியா அங்க இருந்த மக்கள் அவனை மீட்டு கூட்டிட்டு போறாங்க. கடைசியில அந்த பயணம் முழுக்க அவன் கூட இருந்த அந்த புலி ஒரு சாதாரண ஃப்ரெண்ட் மாதிரி மட்டும் இல்லாம தன்னோட ஃபேமிலியில ஒருத்தரா அவன் கூட இருந்த மாதிரி உணர்றான்.